ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குக்கரில் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பை வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஜீரகம் 2 சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இது விசில் அடங்குற நேரத்துக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, சீரகம் போட்டு தாளித்து சின்ன வெங்காயம் 10 உரிச்சிட்டு அது முழுசாகவே சேர்த்துக்கிறேன். இது கூட முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துக்கிறேன். தேவையான காய்கறி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும். பருப்பில் இருக்க தண்ணியை வடித்து அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு 2 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு மூடி காய் பாதி அளவுக்கு வெந்து வரணும். இந்த டைமுக்கு பருப்பை கடைஞ்சி அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இதுக்கு அடுத்து 2 நிமிஷம் நல்லா வேக விடணும். இந்த டயத்துக்கு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவையான சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் வெந்து வந்ததும் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக மல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்து இறக்குனா கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆகிடும்.